பெரம்பூர் திருச்சி மட்டும்தான் இப்போ அவன் டார்கெட்டு. அவன் தொகுதியில எப்படியாவது அவன் பெரம்பூர்ல எப்படியாவது ஜெயிச்சிடணும். திருச்சியில போனா பரவாயில்ல, நம்ம பெரம்பூர்ல எப்படியாவது ஜெயிச்சிடணும் அப்படின்றதுல ஃபோக்கஸ்ல இப்போ அவன் அங்கே போயிட்டான். அவன் கட்சியில் இருக்கிற 233 தொகுதி 34 வந்து அந்த எடப்பாடி தொகுதியில வந்து ரசிகர் மன்றத்தில் இருக்காரு அப்படின்னு ஒரு பொய்யை சொல்லி சுயேட்சையை கொண்டு வந்து நிப்பாட்டிக்கிறான். எதுக்குன்னா அது வந்து ஜாதகத்துல அவன் வந்து ஜோசியக்காரன் வந்து 234 தான் சொல்லியிருக்கிறான். அவன் என்ன கணக்குல சொல்றான்னா விஐஜே இந்த மாதிரி இந்த எழுத்துக்கூட்டி இந்த இதெல்லாம் போடுறானுங்கள, அந்த மாதிரி இவனுக்கு ஆஸ்ட்ராலஜிக்கா என்ன கருமமோ அதை பேஸ் பண்ணி தான் அவனுக்கு போடுறானுங்க. நான் என்ன சொல்ல வரேன், இவன் ஜோசியக்காரனை நம்பி இவன் அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருக்கிறான். ஜோசியக்காரன் சொல்றதை வச்சுதான் இவன் கட்சி கொடியிலேருந்து ஆரம்பிச்சு சின்னங்கள் கொண்டும் கலர் கொண்டும் எல்லாத்தையுமே இவன் அதை பேஸ் பண்ணி தான் வரான். 234 தொகுதியில இவன் ஏதாவது ஒரு 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 20 தொகுதி மற்ற கட்சி வேட்பாளர் பக்கத்துல வண்டியில இப்படி நிக்க வச்சு, எப்படி பக்கத்துல இப்போ எல்லா கட்சியும் பக்கத்துல வேட்பாளர் பக்கத்துல எடுத்து வச்சு ஒரு வணக்கம் வச்சுக்கிட்டு இவனுக்கு ஓட்டு போடு, நாங்க இது மாதிரி வந்த இதை செய்வோம் எதையாவது ஒருத்தனை பக்கத்துல வச்சு பேசுறானா கிடையாது. ரெண்டாவது, இவன் தேர்தல் வாக்குறுதி எடுங்க, எங்கேயாச்சும் டிவிகே கட்சியோட இருக்கக்கூடிய இப்ப நான் சொன்னதுக்கு அப்புறம் நாளைக்கு எவனா பிடிஎஃப் விட்டான்னு வச்சுங்களேன், செருப்பு கட்டிடுங்க. அவன் டிவிகே ஹெட் குவார்டர்ஸ் அந்த இருக்கு இல்லையா, பார்ட்டி அவன் இருக்கு இல்லையா, அந்த ஐடியில நீங்க போய் பாத்தீங்கன்னா ஒரு இதுல கூட எவனுமே பிடிஎஃப் விட்டுருக்க மாட்டான். அவனுக்கு என்னன்னா சிறப்பம்சங்கள் திமுக கொடுத்திருக்கிற வாக்குறுதியும் அதிமுக கொடுத்திருக்கிற வாக்குறுதியும் பிளஸ் இவங்க நாம் தமிழ் கொடுத்திருக்கிற வாக்குறுதியும் இது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு எல்லாத்துலயும் ஒன்று உருவுற மாதிரி உருவி இங்க ஒன்று ரெடி பண்ணி இங்க கொடுக்குறானுங்க. அதுல ஒரு 1000 ரூபாய் 500 ரூபாய் ஏத்தி வச்சு நான் என்ன சொல்றேன், யாருக்கு வேணாலும் ஓட்டு போடு, அது உன் உரிமை. நீ அந்த கட்சிக்கு ஓட்டு போடு, இந்த கட்சிக்கு ஓட்டு போடு, அது உன் தலையெழுத்து, அது உன் விருப்பம். நான் அதுக்குள்ளலாம் தலையிடவும் மாட்டேன், தலையிடவும் முடியாது, தலையிடவும் கூடாது, அவன் உரிமை. ஆனா யாருக்கு ஓட்டு போடக்கூடாதுன்றதுல மட்டும் தெளிவாயிரு. யாருக்கு ஓட்டு போடக்கூடாதுன்றதுல மட்டும் ரொம்ப தெளிவா இருங்க. ஏன்னா உன் ஓட்டு உன் உரிமை, ரைட்டு, நீ போடலாம். ஆனா அடுத்த தலைமுறையை பாதிக்கிறதுக்கு உனக்கு என்ன உரிமை இருக்கு? உன் பசங்க வாழ்க்கையும் உன் பையன் வாழ்க்கையும் உன் பேரன் வாழ்க்கையும் உன் பேத்தி வாழ்க்கையும் கெடுக்கிறதுக்கு உனக்கு என்ன உரிமை இருக்கு? நீ விஜய் ஃபேனாரு, ஓட்டு போடு, என்ன நாசமா போ, விசில போடு, இல்ல வாசல்ல விசில போடு, இல்ல வாழைப்பழத்தை வரைஞ்சு வை, அது உன் தலையெழுத்து. ஆனா நீ அடுத்த ஜெனரேஷனோட சேர்த்து வாழ்க்கையை வீணாக்கிறதுக்கு உனக்கு என்ன உரிமை இருக்கு? இது ஃபேன் ஃபைட் கிடையாது. நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க, ஓ நீங்க அவரை போட்டியா நினைக்கிறீங்களா? யாருக்கு யாரா போட்டி? ஃபேன் ஃபைட் இந்த அளவுக்கு வருமா? திருப்பி கொடுக்க வேண்டிய நேரம் இது. 2021 என் தலைவன் அரசியலுக்கு வரேன்னு சொன்ன போது சம்பந்தமே இல்லாம இதுக்கு நடுவில் உள்ள வந்து நாங்கள் விஜய்க்கு ரஜினிக்கு எதிராக நாங்க பிரச்சாரம் செய்வோம், எதுக்கு வாண்டடா வாக்குமூலம் கொடுத்தானுங்க? கமலுக்கு சப்போர்ட் பண்ணுவோம், ரஜினிக்கு நாங்க எதிராக போடுவோம் சொல்லி இவன் தானே ட்வீட் போட்டானுங்க. அப்ப நான் திருப்பி கொடுத்து வாழைப்பத்தத்துக்கு வாயில நொடுத்த தானே செய்வேன். அந்த ராம்குமார் ட்வீட் இருந்தேன், எனக்கு கொஞ்சம் கமெண்ட்ல அனுப்பி விடுங்க. எனக்கு அவன் போட்டான்ல 2021 தேர்தலில் நாங்கள் கமலஹாசனுக்கு வாக்கு செலுத்துவோம், ரஜினிகாந்துக்கு நாங்கள் எதிராக நாங்கள் வந்து இது பண்ணுவோம் சொன்னால, இட்ஸ் அ பேபேக் டைம். ஏன்னா இப்போதான் போட முடியும். திஸ் இஸ் த ரைட் டைம் டு அவங்களுக்கு திருப்பி கொடுக்கறதுக்கு. ஞாபகப்படுத்த வேணா, நீ விதைச்ச விதை இன்னைக்கு நாளைக்கு நீ மே 4ஆம் தேதி நீ அறுவடை பண்ணுவார். இந்த சோசியல் மீடியால நடிகர்கள் மேலையும் மற்றவங்க மேலையும் மற்றவங்க சாதாரண ஒரு ஆளுங்க மேலையும் சாதாரண ஒரு உனக்கு எதிராக ஏதாவது படம் நல்லா இல்லைன்னு சொன்னா கூட அவனை போட்டு ஃபேமிலியோட அபியூஸ் பண்றவனுக்கு நீ போட்ட விதை இருக்கு இல்லையா, இந்த 10 வருஷத்துல நீ வந்து இந்த ஆன்லைன் மீடியால உன்னுடைய மாஃபியா குரூப் வச்சு எல்லாம் பண்ணி இல்லையா, அதுக்கான அறுவடை நீ மே 4ஆம் தேதி நீ இன்னைக்கு அறுவடை பண்ணுவ. கரூர்ல இறந்ததுக்கு, விக்ரமாண்டியில் இறந்ததுக்கு, என்ன இந்த மாதிரி லிஸ்ட் போயிட்டே இருக்கும். 112 பேர் காயப்பட்டாங்க இல்லையா, 43 பேர் இறந்துருக்கிறாங்க இல்லையா, இதுக்கு எல்லாத்துக்கும் நீ அறுவடை என்னைக்கு செய்வேன்னா மே 4ஆம் தேதி அன்னைக்கு அறுவடை செய்வேன் நினைச்சிட்டு இருக்கிறானுங்க. எவனாவது ஒரு விஜய் ஃபேன் ஸ்பேஸ்ல நாங்க 234 தொகுதியில நாங்க ஜெயிச்சிருவோம், எப்படி 234 தொகுதியில நாங்க ஜெயிச்சிருவோம் கான்பிடென்ட்டா, 3 மாசத்துக்கு முன்னாடி இருந்த கான்பிடென்ட் இப்ப இருக்கா பாருங்க, நீங்களே பாருங்க. 3 மாசத்துக்கு முன்னாடி இருந்த அவனுங்கிட்ட இருந்த கான்பிடென்ட் ஆன்லைன்ல உட்காந்துக்கிட்டு ஸ்பேஸ போட்டுக்கிட்டு டெய்லியும் உட்காந்துக்கிட்டு ஊரை ஏமாத்திக்கிட்டு அவனுக்கு அந்த கான்பிடென்ட் இருக்கான்னு பாருங்க, இருக்காது. அண்ணன் தோக்க போறாருன்னு அவனுக்கே நல்லா தெரிஞ்சது. இப்ப அவனுக்கு எங்க வந்துட்டானுங்கன்னா அண்ணன் மட்டும் இப்படியே ஜெயிச்சிட்டா போதும்டா. ஆமா,
ப்ரோ அவன் ராம்குமார் அண்ணன் மட்டும் எப்படியோ ஜெயிச்சிட்டா போதும். அவன் எல்லாத்தையும் டெலீட் பண்ணிட்டான் ப்ரோ, பழைய ட்வீட்லாம். ராம்குமார் நம்ம ஸ்கிரீன்ஷாட் எடுத்து போட்டு நிறைய பேர் போட்டிருக்கிறாங்க. அந்த ஸ்கிரீன்ஷாட்டை தான் நான் கேட்கேன், வேற ஒண்ணும் இல்லை. அதான் அதான் இருங்க கபிலன் தேடிட்டு இங்கே இருக்கேன் போல. லிசன்ல இல்லை யார்கிட்டயா இருந்துன்னா எனக்கு கொடுங்க பார்க்க. இங்கே ஸ்பேஸ் கமெண்ட்ல போட்டு விடுங்க. அதான் ஒருத்தன் மகாத்தடான்னு சொல்லி ஒருத்தன் இருப்பான், ஓஜி பிரசன்னா. அவன் தான் இப்போ ஓஜி பிரசன்னாவா மாறி வச்சிருக்கான், ஐடிடிபி வச்சுட்டு. அவனுடைய பழைய ட்வீட்டை தான் இப்போ கொண்டாட முடியும் இறக்குனேன். இன்னொன்று இந்த ராம்குமார் அவனுடைய பழைய ட்வீட் ஒன்று இருக்கு. அது என்னன்னா, இங்கே கமல்ஹாசனுக்கு ஓட்டு போடுவான், 2020 தேர்தலில் ரஜினிக்கு எங்கள் வாக்கள் கிடையாது அப்படின்னு சொல்லி அவன் ட்வீட் போட்டது. அது யாராவது அதை வச்சிருந்தீங்கன்னா, ஸ்க்ரீன்ஷாட் இருந்ததுன்னா இந்த ஸ்பேஸோட கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, இல்லைனா எனக்கு டிஎம்ல அனுப்புங்க. அதாவதுங்க, நாளைக்கு சாயங்காலத்தோட பிரச்சாரம் முடியுது. நாளைக்கு சாயங்காலத்தோட பிரச்சாரம் முடியுது. அவனுங்க அடுத்து எங்கே டார்கெட் பண்ணுவானுங்கன்னா, சோஷியல் மீடியாவில் தான் டார்கெட் பண்ணுவானுங்க. நாளைக்கு 5 மணிக்கு மேலே குமியும். ரெடியாரு, எல்லாம் ரெடியாரு. 23ஆம் தேதி ஓட்டு எண்ணிக்கை, ஓட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் 6 மணிக்கு மேலே அவன் புத்தியை நீ காட்டுவ. அவன் புத்தியை நீ பார்ப்ப, கண்ணால பார்ப்ப நீ. அதான் ஓட்டு முடிஞ்சு போச்சு. இனிமேல் என்ன, யார் என்ன பண்ண முடியும்? நான் யார் வேணாலும் அபியூஸ் பண்ணுவேன், என்ன வேணாலும் பண்ணுவேன். இப்படி வருவானுங்க. முக்கியமா அஜித் ரசிகர்களுக்கு சொல்றேன், அவன் வரட்டும் கபிலன், அவன் அந்த மாதிரி பண்ணட்டும், அப்பதான் தெரியும். இப்போ என்ன ஒருத்தர் டேக் பண்ணார், ஒரு ஐடி என்ன டேக் பண்ணி 2020 எனக்கே ஆச்சரியமா இருந்துச்சு. 2021 நான் வந்து சாய்நாத்னு ஒருத்தனை போட்டு உதச்சேன். அண்ணாத்த படத்துக்கு போயிட்டு டைம் பாஸ் ஸ்பேஸில் இவன் ப்ளூ சட்டை மாறங்கிட்ட போய் உட்காந்துக்கிட்டு, இதெல்லாம் நியாயமா, இப்படிலாம் நீங்கள் படத்தை மட்டம் தட்டி பேசலாமா அப்படின்னு கேட்டபோது, அவன் ப்ளூ சட்டை மாற நக்கலாக ஒன்று பேசியிருக்கிறான். அதுக்கு வேணும்னே இவன் அதுக்கு எடுத்து கொடுக்குற மாதிரியே ஒன்று பேசினான். அப்போ நான் அவனை போட்டு உதச்சேன், ஸ்பேஸில் ட்வீட்டில் போட்டு உதச்சேன், உள்ளே கூப்பிட்டு வச்சு உதச்சேன். மணி ஹோஸ்ட் பண்ணி மணி எல்லாம் போட்டு பழைய ஸ்பேஸ் ஒரு 2021 மிட்டு 2022 நினைக்கிறேன், அப்போ போட்டு உதச்சேன். இப்போ அவர் என்னை டேக் பண்ணி அவன் போட்டிருக்கிறான் ஒரு ட்வீட்டு. என்னன்னா விஜய்க்கு ஓட்டு போடுங்க, அது இப்படி பயோவில் ரஜினி ஃபாலோவரு ஆனால் விஜய் ஃபேனு அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி. அதுக்கு தான் நான் சொன்னேன், ஒன்று யாருக்கு பிறந்தேன்னா அப்பா பேர் இன்ஷியல் வை, இல்லை வளர்த்தவங்களோட இன்ஷியல் பேரை வை அப்படின்னா நான் அப்போவே சொன்னேன். அப்போ அந்த நபர் இப்போ என்னை டேக் பண்ணி சொன்ன நபர் இல்லை கபிலா, நான் உன்னை அப்போ தப்பாக நினச்சிட்டேன், நீ இதை கண்மூடித்தனமாக ஃபேன் ஃபைட்டாக எல்லாரையும் போட்டு அடிக்கிற அப்படின்னு நினச்சேன். இப்போ தான் தெரியுது நீ அப்பயே சொன்னேன் இவன் விஜய் ஃபேனுக்கு, இவன் விஜய் ஃபேனு இவன் ரஜினி ஃபேனு இல்லை அப்படின்னு நீ அப்பயே சொன்னேன்னு இப்போ என்னை டேக் பண்ணி சொன்னார். பரவாயில்ல, நான் கண்மூடித்தனமாக ஒருத்தனை போட்டு அடிக்க மாட்டேங்க. அவன் யார் என்ன, அவனுடைய ஹிஸ்ட்ரியோட ட்வீட்ஸு எல்லாத்தையும் பார்த்துட்டு அவன் நோக்கம் என்ன, இது காக்காவா, இது பின்னாடி வால் இருக்கா இல்லையா பார்த்துட்டு தாங்க ஒருத்தனை தொடவே ஆரம்பிப்பேன். அது வரைக்கும் நான் தொடமாட்டேன். இது எனக்கு தெரியும். எனக்கு என்ன சந்தோஷம்னா, நான் அப்போ அடிச்சது ஒருத்தன் ஞாபகம் வச்சிருக்கிறாரு பாருங்களேன். பூபதி மைக் கொடுத்துட்டேனே, நான் அப்போ அடிச்சது இப்போ ஞாபகம் வச்சுட்டு ஒருத்தர் சொல்லும் போது எனக்கு சந்தோஷமா இருக்கு. ஏன்னா பரவாயில்ல, நம்ம அடிச்சதே நம்ம ஞாபகம் வச்சிருக்கிறாங்க. இந்த விஜய் மேலே ஏதோ ஃபேன் ஃபைட்டு, இங்கே இப்போ இந்த ஃபேன் ஃபைட்ஸ்லாம் வெளிலேருந்து பார்க்கக்கூடிய ஆண்களுக்கு ஒன்று சொல்கிறேன், ஏதோ இங்கே வன்மம், விஜய் மேலே ஏதோ வன்மம் பொறாம, விஜய் ரசிகருக்கு மேலே ஏதோ அவனுங்க சண்டைக்கே போகாத மாதிரி நம்ம தான் வாண்டடாக ஏதோ பண்ணுறோம் அப்படிலாம் இல்லைங்க. ஃபேன் ஃபைட்டுன்றது மூவியில் இருக்கிற வரைக்கும், இந்த ஆடியோ லான்ச்சில் நக்கல் அடித்து பேசுறது இது வரைக்கும் தாங்க இருந்துச்சு ஃபேன் ஃபைட்டு. ஆனால் எப்போ வாண்டடா என் தலைவன் ஏதோ தமிழ்நாட்டுக்கு ஏதோ நல்லது செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னை கூட வரிசையமாக அறிவிச்சிக்கல, நான் ஒரு பாலமாக இருக்கிறேன் நீ ஏன் பார்த்து தேர்ந்தெடுத்து வச்சுக்கடா அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கை விடும்போது, அவர் ஒரு வீடியோ போடும்போது சம்மந்தமே இல்லாமல் குறுக்கால இவனுக்கு வந்தானுங்க, கூத்தியலுக்கு பிறந்தவனுங்க வந்தானுங்க விஜய் ஃபேன்ஸ். அப்போ அங்கே ஒரு ரவுண்ட் அப், ஒரு ரெட் கலர் ரவுண்ட் அப் ஒன்று பண்ணேன். அடுத்தது படம் ரிலீஸுக்கு முன்னாடியே படத்தை மட்டம் தட்டி பேசுறது, தலைவரை உட்காந்து பேசி தலைவரோட ஃபேமிலியை உட்காந்து அட்டாக் பண்ணி பேசுறது, ஃபோட்டோவை மாஃபிங் பண்ணி அசிங்கமாக பண்ணுறது, ஃபான் இமேஜஸில் தலைவரையும் தலைவர் பொண்ணையும் எடுத்து வச்சு பண்ணுறது. மைக் கொடுத்துட்டேனே பூபதி, மைக்கில் தானே இருக்குது பூபதி. ஓகே. இந்த மாதிரி பண்ண ஆரம்பிச்சு நான் உங்களுக்கு வரலாறு சொல்கிறேன். ரஜினி ரசிகர்கள் ஏன் விஜயை போட்டு அடிக்கிறாங்க, விஜய் ரசிகர்களை போட்டு ஏன் உதைக்கிறோம் அப்படின்னா அதுக்கு ரீசனை சொல்கிறேன், வரலாறு சொல்கிறேன், 5 வருஷம் வரலாறு. அப்போ ஒவ்வொரு பான் இமேஜஸ்லையும் இந்த மாதிரி அசிங்கமாக போட்டு அவரை டேக் பண்ணி அவர் எதை ட்வீட் போட்டாருன்னா கீழே கமெண்ட்டில் போய் டெத் அபியூஸ் பண்ணுறது, இது ஒரு வேலையாகவே பார்த்துட்டு இருந்தானுங்க. அதான் பார்த்தோம்.
சரி மாமனே மாப்பிள்ள வா மாப்பிள்ள உனக்கு ஒன்று இருப்போம் வா அப்படின்னு சொல்லி தான் ஓப்பனாகவே எடுத்து அடிக்க ஆரம்பிச்சேன். அப்போ அடிக்க ஆரம்பிக்கும் போது இங்கே இருக்கிற சில மியூச்சுவல் இருப்பானுங்க, ரஜினி விஜய் மியூச்சுவல் இருப்பானுங்க, இதெல்லாம் நடுவில் குறுக்கால வரும். அது நம்மளை வந்து தொந்தரப்படுத்தும். அது நமக்கு ஒரு ஒரு இக்கட்டான சிலைமையை நம்மளை வந்து கொண்டு வந்து விடும். அப்போ நான் யோசிச்சு பார்த்தேன், நம்ம யாருக்கு வந்தோம் இங்கே ட்விட்டருக்கு, யாருக்காக வந்தோம், என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், நீ என்ன பண்ணிட்டு இருக்கிற பார்த்தேன். ஓங்கி செவில கட்டி விட்டேன் மியூச்சுவலை. ஓரமாக போய் உட்காந்துரு, உன்னால சண்டை போட முடியலையா மூடிட்டு ஓரமாக போய் உட்காந்துரு. நீ அவனுக்கு முட்டு கொடுத்து நீ என்கிட்ட பஞ்சாயத்து வந்தீங்கன்னா நீ ஒன்றை உதப்பேன் பார்த்துக்க. இப்படிதான் போச்சு. அப்படிதான் இந்த மியூச்சுவல் எல்லாத்தையும் காலி பண்ணேன். இப்போ அந்த மியூச்சுவல் எங்கே இருக்கு ஏது இருக்குன்னு அட்ரஸே தெரியாமல் உட்காந்துருக்கு. சில பேர் மொத்தமாகவே மாறிட்டாங்க, சில பேர் மொத்தமாக காக்காவை மாறிட்டாங்க, சில பேர் மொத்தமாக இந்த பக்கம் வந்துட்டாங்க. அப்போதான் சொன்னேன், நீ யாரை வேணாலும் நம்ம இந்த மியூச்சுவலாம் ஓரமாக ஒதுங்கிக்க, ஃபேன் ஃபைட்டில் இந்த மியூச்சுவலாம் வந்துடாத, நீ வந்தினா மாட்டிப்ப, உனக்கு தான் பங்கமாகும். நான் ரஜினி ரசிகன், ரஜினிக்கு மட்டும்தான் ரஜினி ரசிகன். நீ அவரை தொடுறியா, உன் சத்துக்கு நீ என்ன அடிப்பியா, என் சத்துக்கு நான் அடிக்கிறேன், வா பார்த்துக்குப்போம், மோதி பார்த்துக்குப்போம், வா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போ இது எல்லாம் தாண்டி இவன் வந்து விஜய் மக்கள் இயக்கம் அடுத்தது அரசியல்னு உள்ளே இறங்கும் போது அப்போ திருப்பி கொடுத்து தானே ஆகணும், எதிர்ப்பு தெரிவிச்சு தானே ஆகணும். எனக்கு உரிமை இருக்கு, அடிக்கிறோம். ரஜினி ரசிகர்கள் எல்லாம் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. ஆனால் கரூர் இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் இது ஃபேன் ஃபைட் இல்லை, இது பொது பிரச்சனையாக மாறிடுச்சு. ஆஃப்டர் கரூர் இன்சிடென்ட் இன்னைக்கு வந்து ஒரு விருதுநகரில் வந்து ஒரு தீ விபத்து இருக்கு. அந்த தீ விபத்து நடந்து 24 பேர் செத்துருக்கிறான். தீயணைப்பு படையினர் முதற்கொண்டும், அங்கே வேலை பார்த்த கூலி தொழிலாளர்கள் முதற்கொண்டும், தீயணைப்பு முதற்கொண்டும் இறந்துருக்கிறாங்க. 24 பேர் ஃபிளாஷ் நியூஸ் போய் பாருங்க, 24 பேர் செத்துருக்கிறான். சரியா? இந்த 24 பேர் செத்ததுக்கு இவன் ஒரு அரசியல் கட்சி தலைவனா இவன் என்ன ட்வீட் போட்டிருக்கான மட்டும் நீங்க எனக்கு சொல்லுங்க. இல்ல மேடையில ஏதாவது மைக்கு பிடிச்சி பேசிருக்கிறானா, இவன் கட்சிக்காரன் எதை பத்தி பேசிருக்கிறானா? இவனுக்கு என்னன்னா, எதிர்த்து அரசியல் பண்ணோம்னா நம்ம எதிர்கட்சியா வந்துடலாம். 43 பேரை கொண்டுட்டு மனசாட்சியே இல்லாம நீ விஜய் ஃபேனாவே இரு, ஆனா ஒரு நியாயம்னு ஒண்ணு இருக்கு. 43 பேரை கொண்டுட்டு 43 பேர் சாவுக்கு நீ காரணமா இருந்து உட்காந்து ஏசி ரூம்லையும் ஏசி ஹோட்டல்ல உட்கார வச்சு எல்லாரையும் நீ வர வச்சு அங்க வந்து யாரையும் கேமரா எடுக்கக்கூடாது, வீடியோ எடுக்கக்கூடாது, இவர் மன்னிப்பு கேட்கறது எல்லாத்தையும் நீ காலில் விழுந்து நீ எல்லாருக்கும் பணத்தை கொடுத்தீங்கன்னா ஒரு உயிரோட மதிப்பு 20 லட்சம் இல்ல, ஒரு உயிரோட மதிப்பு 20 லட்சம் நீ கொடுத்துட்டு நீ மன்னிப்பு கேட்டு நீ அவங்கள்ட்ட இல்ல அப்புறம் வெளில நீங்க நான் போங்க வெளியில போய் நீங்க சொல்லுங்க அவர் விஜய் காலில் விழுந்தாரு மன்னிப்பு கேட்டாரு, புள்ள என்னடா பெத்துக்கலாம், ரைட்டு தான்டா, புள்ள பெத்துக்கலாம், பெரிய மேட்டர்ல, நாட்டில் புள்ள பெத்துக்கலாம் பெரிய விஷயமே கிடையாது. ஆனா இறந்த புள்ளைய உன்னால உயிரோட கொண்டு வர முடியுமா? இறந்த குழந்தைய உன்னால உயிரோட கொண்டு வர முடியுமா? இந்த அக்கறை உனக்கு இருக்கு, எனக்கு இருக்கு, அது வெளியில உனக்கு வெளிப்படையா நீ அந்த அக்கறையை அவன் முன்னாடி காட்டணும். அது ஓட்டிங் மூலமா தான் காட்டணும். அதான் இந்த பிரியான்னு ஒரு ஐடி இருக்கும்ல, பிரியான்னு ஒரு தீர்ப்பாளர் பிஆர் ஐடி அவெல்லாம் போட்டிருந்தாலும் அன்னைக்கு நைட்டுக்கு போட்டிருந்தா குழம்பு போனா இன்னொன்னு பெற்றுக்கலாம், அண்ணா போனா திருப்பி கிடைப்பாரான்னு போட்டிருந்தாலும் அவெல்லாம் விஐபி வீட்டு புள்ள இந்த அவனுக்கு முட்டு கொடுக்கக்கூடிய கிட்டத்தட்ட அவனுக்கு கூட்டி கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கிற சிபிராஜ், சாந்தனு, என்ன ஜெகதீஷ், இந்த விஐபி லிஸ்ட்ல இருக்கிறவங்களாம் உங்களெல்லாம் கேள்வி கேட்க ஆள் இல்லை. என்ன கேள்வி கேட்டாலும் உங்களுக்கு கீழே முட்டு கொடுக்குறது எவன் வேணாலும் இருக்கிறான், லைக் ஆர்டிக்காக நீங்க போடுவீங்கன்னா இப்பதான்டா புரியுது. சினிமா அவனை எங்கெங்க எவனை எப்படி வைக்கணுமோ அந்த இடத்துல அவனை கரெக்டா வச்சிருக்கடா. நீ பெரிய இவன் உன் அப்பன் பெரிய நடிகனாவா இருந்தாலும் சரி, என்ன உன் அப்பன் பெரிய நடிகனாவா இருந்தாலும் சரி, உன்னை எங்க வைக்கணுமோ அங்க கரெக்டா தான் இடம் கொடுத்துருக்கிறான், மக்கள் கரெக்டா தான் கொடுத்துருக்கிறான். அதனாலதான் நீ முக்கி படம் நடிச்சாலும் உன்னால ஓட ஒரு படம் கூட நக்காது. அது மாஸ்டர் மகேந்திரனுக்கும் சொல்றேன். ஒன்ன மாதிரி கேடுகட்ட எச்சைங்க நீங்க விஜய்க்கு சுத்தி உட்காந்து பாதுகாப்பு ஷீல்டு உட்காந்து ஆன்லைன் நீங்க பரப்புறனால தான்டா அவனை மாதிரி ஒரு ஆளுங்க உன் வீட்டுல உன் பொண்டாட்டி உன் புள்ள யாராவது ஒருத்தர் கரூர்ல இறந்துருந்தாங்கன்னா அன்னைக்கு தெரிஞ்சிருக்கும் வலி. பரவாயில்ல அண்ணன் சிஎம்மா வந்தாலும் பரவாயில்ல, என் புள்ள செத்து போனாலும் பரவாயில்லன்னு சொன்ன அந்த வாய் இருக்கு பத்தியா, புடுத்து போயிடும். உயிர்னா மனுஷ உயிர்னா அவ்வளோ. ஏண்டா நாய் செத்தா அப்படியே உருகுறீங்க, இந்த பக்கம் ஒரு மனுஷன் செத்தானா அப்படியே உட்காந்துருச்சு அவ்வளோதானா அப்படின்னு கடந்து போற தெரியுமா? போய் மறுபடியும் பாரு. இன்னைக்கு முழுக்க இந்த கரூர் மேட்டரோட வீடியோ தான் இன்னைக்கு முழுக்க இறக்குவேன்.
இன்னைக்கு சங்கீதா மேட்ரு வரலன்னா இன்னைக்கு நான் கரூர் மேட்ரு எல்லாத்தையும் இறக்கு, நான் இறக்குறேன், எல்லாரும் இறக்கு. டிஎல் இன்னைக்கு கரூர் மேட்ரு ஃபுல்லா வரணும். இன்னைக்கு நீ போட்டினா நாளைக்கு வரைக்கும் சுத்தம். இறக்கு. பழைய வீடியோ இருந்தாலும் பரவாயில்ல, இது எதுக்கு ப்ரோ இறக்கணும்? இறக்கு. கரூர் வீடியோ எல்லாத்தையும் இறக்கு, ஒன்னத்தையும் விடாத. இல்ல ப்ரோ மாற்றம் வேணும், அதுக்காக திமுக அதிமுக நம்ம வந்து ஓட்டு போடலாமா ப்ரோ? அவங்க ஆட்சிக்கு எனக்கு அதை பத்திலாம் கவலை கிடையாது. நீ மாற்றம் வேணும்னு நினைச்சினா உனக்கு ஆப்ஷன் அங்கே இருக்குன்றேன். உனக்கு ஆப்ஷன் இருக்கு. இல்ல மாற்றம் வேணாம், எனக்கு இருக்கிற கட்சிக்கு நான் ஓட்டு போறேன்னா அதுவும் உனக்கு ஆப்ஷன் இருக்கு. டிவிகேக்கு தான் ஓட்டு போடணுன்றத ஒரு காரணம் மட்டும், வேலிடான ரீசன். ஒரு விஜய் ரசிகன், நான் சண்டை போடல, கெட்ட வார்த்தை பேசல, நீயும் கெட்ட வார்த்தை பேசாத. நான் என்ன கேட்கிறேன், ஒரே ஒரு வேலிட் ரீசன். இங்க இருக்கிற திமுக அதிமுக நாம் தமிழர் இங்க இருக்கிற சுயேட்சைகளை விட 4 குரூப், இந்த 4 குரூப்பை விட என் அண்ணன் தேவலாண்டா அப்படின்னு ஒரு பாயிண்ட சொல்லிடுறா. ஐடி உன் கையில கொடுத்துட்டு இவ்வளவு நாளா நான் பண்ணது தப்பு அப்படின்னு சொல்லி நான் ட்வீட் போட்டு போயிடுறேன்டா. ஒரே ஒரு பாயிண்ட். 3 வருஷம் கட்சி ஆரம்பிச்சவன் இந்த 3 வருஷத்துல ஏதாவது ஒரு நல்லது அவன் பண்ணிருக்கான் மட்டும் எனக்கு சொல்றான். ஒரு நல்லது. இந்த ஓட்டுக்கு படிப்பு பசங்களுக்கு, 10வது படிக்கிற பசங்களுக்கு, 12வது படிக்கிற பசங்களுக்கு நான் காசு கொடுத்தேன்னு சொல்றது, அப்புறம் நான் பிரியாணி போட்டேன், சோறு போட்டேன்னு சொல்றது, அப்புறம் நாங்க படிப்புக்கு வந்து நாங்க 2500 ரூபாய் காசு மட்டும் கொடுக்கல, நாங்க விஜய் மக்கள் இயக்கத்துல இருந்து, டேய் நீ என்ன செஞ்சிருக்கிற, இது வரைக்கும் என்னென்ன செஞ்சிருக்கிற? சாதாரண ஒரு படத்து ரிலீஸுக்கு ஒரு ஜோடி கொலுசு 1 லிட்டர் பெட்ரோல் கொடுத்தவன் நீ. ஐடி கிட்ட போயிட்டு ஜாங்கிரிக்கும் பாலுக்கும் கணக்கு காட்டினவன் நீ. நீ எவ்வளவு பெரிய கேடு கட்ட ஈழத்தமிழர்கள் அங்க கொத்து கொத்தா கொண்டுட்டு இருக்கும் போது வெறும் 500 ரூபாய தானம் பண்ணவன் நீ. வெறும் 500 ரூபா. நீ எவ்வளவு பெரிய எச்ச. உன் அப்பா எஸ்எஸ்சிக்கெல்லாம் நான் வருத்தமே பட மாட்டேன். நீ செஞ்ச பாவத்துக்கு தாண்டா நீ அனுபவிக்கிற. உன் புள்ளைய வளர்க்கறதுக்கு ஊரா விட்டு புள்ளைய எல்லா வாழ்க்கையும் எதிர்காலமா உட்காந்து கேள்விக்குறியா மாத்தின இல்ல, அந்த பாவம் தாண்டா. நீ செஞ்ச பாவத்தை உன் புள்ள அனுபவிப்பான். உன் புள்ள செஞ்ச பாவத்தை நாளைக்கு உன் பேரன் அனுபவிப்பான். உன் பேரன் செய்யற பாவத்தை நாளைக்கு கொள்ளு பேரன் அனுபவிப்பான்டா. உன் குடும்ப பரம்பரையா அனுபவிக்கும். இன்னைக்கு நீங்க 2 தலைமுறையா நீங்க செய்யற தப்பு அடுத்த 4 தலைமுறைக்கு பாதிக்கும்டா. நீ எம்மா வேணா காசு சம்பாரி, நீ எவ்வளவு வேணாலும் வச்சு கொள்ளடி, ஆனா நீ பாதிப்ப, நீ காலியாவ. டிவிக்கேன்ற ஒரு கட்சி செங்கலா செதில பேத்து எடுப்பானுங்க. தமிழ்நாட்டை காப்பாற்ற இவர் தான் வந்திருக்கிறாரு. காமராஜரை கைவிட்ட நாடு, கக்கனை கைவிட்ட நாடு. அடுத்தது என்ன டைலாக்? நீ முட்டி போடு. அடுத்தது என்ன? கும்பாபிஷேகமா? குடத்துல தண்ணி எடுத்து வச்சுட்டு ஊத்து, இவன் அப்படியே புரண்டுகிட்டே வரட்டும். என்ன அடுத்து? அதானடா இன்னைக்கு ஸ்டண்டா தானே? எந்த கோயில்? பெரம்பூர்ல எந்த கோயிலுங்க இருக்கு கும்பாபிஷேகம் பண்ற மாதிரி? கும்பாபிஷேகன்ற மாதிரி அந்த குடத்துல எப்படி அங்க பிரதர்ஷனம் பண்ற மாதிரி எந்த கோயில் இருக்கு? கண்டிப்பா போவான் அன்னைக்கு. இந்த போட்டான்ல இவர் மண்டி போட்டு அப்படி வாசல்ல போய் நிப்பாராம். முன்னாடி அப்படியே இயேசு, அல்லாஹ், இது ஒரு சிவனு 3 பேர் என்ன இவருக்கு ஆசீர்வாதம் பண்றாங்களாம். மக்கள் கிட்ட போய் ஓட்டு கேள்றான்னா இது சாமி கிட்ட போய் ஓட்டு கேட்டுட்டு இருக்கு. 234 தொகுதியில நான் வரமாட்டேன், மக்களை உன்னை மதிச்சு உன் தொகுதிக்கு உன் ஊருக்கு வரமாட்டேன்னு சொன்னவனுக்கு நீ ஓட்டு போடுறனா நீ எவ்வளவு பெரிய கேடுகட்ட ஒரு மானங்கட்ட பயலா இருப்ப நீ. நான் விஜய் ரசிகர் மட்டும் இல்ல, உன் ஊருக்கு வரலாத அவன் கட்சிக்கு ஓட்டு போன நீ நினைக்கிறீ இல்லையா? ஒவ்வொருத்தரையும் நான் கேட்கிறேன். உன் ஊரை மதிச்சு, உன் மாவட்டத்தை மதிச்சு, உன் ஊருக்கு வந்து ஓட்டு கேட்காதவனுக்கு நீ எப்படா ஓட்டு போடுவ? இங்க இருக்கிற அரசியல் கட்சியெல்லாம் வந்து ஓட்டு கேட்கிறானுங்க. அவனாதான் அதாவது செய்யறானே. உனக்கா அட்லீஸ்ட் 1 மணி நேரமாவது வெயில் நிக்கிறானே. நீ சம்பாதிச்சாதான் உனக்கு சோறு, நான் சம்பாதிச்சாதான் எனக்கு சோறு. இதுல வந்து யாரும் மாத்து போறது கிடையாது. புரியுதா? அடிப்படை தேவையான விஷயங்கள் உனக்கு கிடைக்குது, ரைட்டு. ஆனா அதுக்காக அப்படியே இங்க அப்படியே மரத்துல அப்படியே பணமா குத்தா காய்க்குது, அப்படியே இதா கிடைக்கலாம். நான் ஒன்னும் சொல்லல. உனக்கு திமுக பிடிக்கலையா? அதிமுக ஓட்டு போடுறியா? சந்தோஷம். நீ அதிமுக பிடிக்கல திமுக ஓட்டு போடுறியா? சந்தோஷம். இல்ல எனக்கு 2 கட்சியும் பிடிக்கல, நான் இங்க நாம் தமிழரே இல்ல சுயேட்சைக்கு ஓட்டு போடுறியா? சந்தோஷம். ஆனா விஜய்க்கு எதுக்கு ஓட்டு போடுற மட்டும் எனக்கு சொல்ற. நீ விஜய்க்கு ஓட்டு போறதுக்கான காரணம் மட்டும் எனக்கு சொல்லு. இங்க பார், நடிகை நாடாளலாம், தப்பே கிடையாது. ஒரு டாக்டர் நாடாளும் போது, ஒரு வக்கீல் அரசியலுக்கு வரும்போது, ஒரு நடிகை அரசியலுக்கு வரதுக்கு உரிமை இருக்கு. அது வேற.
ஒரு துறையை சார்ந்தவங்க உங்க உள்ள வர்றது தப்பே கிடையாது. எந்த துறையில இருக்கிறவனாலும் வரலாம். எல்லா அரசியல் கட்சியும் விவசாயிகளை பெருசா பேசுவாங்க. ஆனா அதே ஒரு விவசாயிகளுக்கு தூக்கி ஒரு எம்பி பதவி, எம்எல்ஏ பதவி, ஒரு சிஎம் பதவி கொடுக்க மாட்டாங்க. பிரதமர் உட்படையும் சொல்றேன், கொடுக்க மாட்டானுங்க. அதெல்லாம் ஊருகா மாதிரி மெயின் சாப்பாடு, சைடில் இருக்கிற சைடிஸ் தான். நடிகை அரசியலுக்கு வரலாம், தப்பு இல்லை. ஆனா இவனை மாதிரி ஒரு கேடுகட்ட மனுஷன் வந்தானா நாளைக்கு எமனாலும் வரலாம். நாளைக்கு பிட்டு படம் நடிக்கிற நடிகன் கூட வருவான். ஏன்னா இவனே கிட்டத்தட்ட ஒரு பிட்டு படம் நடிகன் தான் விஜய். அது நாளைக்கு பெரம்பூர்ல நான் என்ன சொல்றேன், நாளைக்கு அவன் பெரம்பூர்ல ஜெயிக்கிறதாவே வச்சுப்போம். பெரம்பூர்ல இருக்கிற மக்களுக்கு ஒவ்வொன்றும் கேட்கிறேன், உன் மதத்துக்காரன் நீ நம்பி ஓட்டு போட்டேன்னா நான் உண்மையிலே சொல்றேன்டா, உன்னை விட கேடுகட்டத்தனம் வேற எச்சத்தனம் வேற எதுவுமே கிடையாதா. பெரம்பூர் மக்களுக்கு, பர்டிகுலரா பெரம்பூர் மக்களுக்கு சொல்றேன். ஏன் தெரியுமா? அவன் என்ன செய்வான், கொள்கை, கோட்பாடு இல்ல வாக்குறுதி, ஏதாவது ஒண்ணு காரணத்துக்காக நீ ஓட்டு போடு, நான் ஒத்துக்கிறேன். அவன் நடிகன்ற ஒரே காரணத்துக்காக, முக்கியமா அவன் உன் மதத்துக்காரன்ற ஒரே நம்பிக்கையாக நீ ஓட்டு போட்டினா இதை விட எச்சத்தனம் வேற எதுவுமே கிடையாது. இதை விட எச்சத்தனம் வேற எதுவுமே கிடையாது. தமிழ்நாட்டில் மதவாதம் செட் ஆகாது, ஆனா சாதி செட் ஆகும். இங்க சாதி வெறி இருக்கு, மதவெறி கம்மி. உன் மதத்துக்காரன் உனக்கு வந்து செய்வானா, அவன் சொந்த காசுல இது வரைக்கும் பெரம்பூர் மக்களுக்கு என்னடா செஞ்சிருக்கிறான்? பெரம்பூர்ல இருக்கிறவனை யாராவது வந்தாலும் நீ கேளு. திருச்சிலையும் பெரம்பூர்லயும் அவன் சொந்த காசுல ஏதாவது ஒண்ணு செஞ்சிருக்கிறான் மட்டும் சொல்லு எனக்கு. உன் ஊர் மக்களுக்கு ஏதாவது ஒரு சொந்த காசுல 1 லட்சம் ரூபாய்க்கு ஏதாவது செஞ்சிருக்கானா? இல்ல. ஆனா நான் ஆட்சிக்கு வந்தா, நான் இங்க ஜெயிச்சா என்னை ஜெயிக்க வைங்க, எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க, நான் வந்து நொட்டிடுவேன், நான் அறுத்து தள்ளிடுவேன், புடுங்கிடுவேன். மத்தவனை குறை சொல்ற நீ என்ன கிழிச்சிருக்கிறன்னு தானே நான் கேட்கிறேன். மற்ற அரசியல் கட்சிக்காரன் சொல்ற நீ என்ன கிழிச்சிருக்கிற, என்ன சாதிச்சிருக்கிற? பெத்த அப்பனை பார்க்க முடியல, பெத்த புள்ள பசங்களை பார்க்க முடியல, கட்டின பொண்டாட்டியை பார்க்க முடியல. நீலாம் என்னடா ஆம்பளை? நீலாம் எப்படா கட்சியை காப்பாத்துவ? எப்படா பொதுமக்களை காப்பாற்ற வருவ நீ? அவன் காப்பாத்திப்பான், அவன் குடும்பத்தை அவன் காப்பாத்திப்பான். அந்த அளவுக்கு வக்கத்து போய் நிக்கல எவனும். இங்க படிச்சிருக்கிறான், கையில படிப்பு இருக்கு, சர்டிபிகேட் இருக்கு, கையில திறமை இருக்கு, அவன் படிச்சுப்பான். இந்த கவர்மெண்ட் கை விட்டாலும் அவன் குடும்பத்தை அவன் காப்பாத்திப்பான். அந்த அளவுக்கு வக்கு இருக்கிறான். வக்கு இல்லாதவனா எவனும் இல்ல. அப்படிப்பட்ட எவன் தான் ஆம்பளைங்க இல்ல. வாழ்க்கையில கொஞ்சமாவது சூடு, சொரணை, ரோசம், கொஞ்சமாவது மான ரோசம் இருக்கணும். நம்ம கண்ணு முன்னாடியே 43 பேர் செத்து கிடக்கும் போதே கண்ணு முன்னாடி ஏர்போர்ட்ல ஓடினவங்க ஓடுகளி, கூச்சமே இல்லாம என் மேல தப்பு சொல்றாங்க, நான் அதுக்கு காரணம் இல்லைன்றான். இந்த இவனுங்களும் இங்க இருக்கிறவங்களும் உட்காந்துக்கிட்டு வெக்கமே இல்லாம உட்காந்துக்கிட்டு முட்டி போட்டு நடக்க. சாமியே இன்னொரு சாமி கிட்ட போய் வேண்டுதான். யாரா சாமி? இவன் சாமியா? ஏண்டி உங்களெல்லாம் வந்து அப்புறம் நான் அசிங்கமா இதை கேட்டுருவேன், பொம்பளையும் கூட பார்க்க மாட்டேன். சில வீடியோஸ் பார்த்தேன், சாமியே போய் சாமி கிட்ட கேக்குதான், ஏன்னா நீங்க இப்படிலாம் முட்டி போட்டு நடக்கிறீங்க, நாங்க உங்களுக்கு ஓட்டு போடுறோம்னா. ஓத்தா பத்தினியா இருந்தா ஓட்டு போடாத அங்க, இல்ல ஓத்தா பத்தினி இல்லைன்னா நீ ஓட்டு போடு, விஜய்க்கு ஓட்டு போடு, இவ்வளவுதானே சொல்லுவோம். என்ன கபிலா விஜய் ஃபேன்ஸ் பொண்ணுங்களை எப்படி சொல்லிட்டேன்னு? சாமியே போய் சாமி கிட்ட வேண்டுது அப்படின்றான். இவளுகளை என்ன நீ சொல்லி கேப்ப? சொல்லுங்க பூபதி. ஹலோ, கேக்குதா? எப்பா இருக்கீங்களா? கேக்குது ப்ரோ, கேக்குது ப்ரோ. பொண்ணு இந்த இன்ஸ்டால இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ் பண்ற அட்டூழியம் இருக்கு எல்லாமே டிவிக்கு இந்த கப்புள் விளாக், இந்த பிள்ளைங்க கேர்ள்ஸ் எல்லாம் இந்த டிவிக்கு போட்டுட்டு இருக்காளோ. நாங்க இருக்கோம் அண்ணா, உங்களுக்கு ஏன்னா முட்டி போட்டு நடக்கிறீங்க? தேவடி அழகு பணத்தை வாங்கிக்கிட்டு இவ்வளவு பண்ற அட்டூழியம். இல்ல வைபீஸ் தேவடி அழகு. அப்புறம் சின்ன இந்த குழந்தைங்க இன்ஃப்ளூயன்சர், அதுக்கு கனவுல வந்துச்சான் ஒரு குழந்தை ஒண்ணு போட்டு உட்காந்துருக்கு, எல்லாத்தையும் காசு கொடுத்து வச்சிருவானோ ஜெகதீஷ் மாமா.
விஜய்க்கு ஓட்டு கேட்குறவங்க, விஜய்க்கு வந்து ஓட்டு போடுறவங்க, நான் அப்படி தான் சொல்லுவேன். ஏன்னா உன் மனசுல கொஞ்சமாவது ஈரம்னு ஒன்று இருந்ததுன்னா, பச்சை குழந்தைங்க எதுக்கு செத்தோன்னே தெரியல. டக்கு வந்துடும், எனக்கு கோவம் வந்துடும். பட் இருந்தாலும் ஒன்று சொல்லிடுறேன். கரூர்ல கூட்டத்தில் இறந்தவங்களுக்கு 10 லட்சம், விருதுநகர் வெடிவிபத்தில் செத்தவங்களுக்கு குடும்பத்துக்கு 4 லட்சம். இதாங்க வாழ்க்கை. ஒரு அரசியல் கட்சி தலைவன் இங்கே ஒரு விருதுநகர் மாவட்டத்தில் 24 பேர் செத்துருக்குறாங்க, ஒரு அறிக்கை கூட விடலை. அதை பற்றி வாயை திறந்து பேசலை. தனக்கு ஓட்டு தான் முக்கியம், தனக்கு வாக்கு தான் முக்கியம், தான் எப்படியா ஜெயிச்சிடணும் அப்படின்றதுக்காக முட்டி போட்டு நாடகம் ஆடுறான்றது ஊருக்கே பச்சையாக தெரியுது. அது நாடகம்னு தெரிஞ்சும் இங்கே இருக்கிற ஊடகவியலாளரோ அரசியல் விமர்சகர்களோ ஒருத்தன் வாயை திறந்து கேள்வி கேட்கல. இந்த மாதிரி நாடகம் ஆடுறீங்க, இது வெக்கமா இல்லையா, அசிங்கமா இல்லையா, கேவலமா இல்லையா? உன்னுடைய கொள்கைகளை சொல்லி நீ ஓட்டு கேட்கணும், உன்னுடைய தேர்தல் வாக்குறுதிகளை சொல்லி நீ ஓட்டு கேட்கணும். இப்படி ஓட்டு கேட்கறத விட்டு இந்த மாதிரி அசிங்கமா உட்காந்துட்டு காலில் நீ பேடு போட்டுக்கிட்டு, எப்படி காலில் நீ பேடு போட்டுக்கிட்டு, மக்களே யாராவது முட்டி போட்டு நடந்திருக்கீங்களா? வேண்டுதலுக்கு முட்டி போட்டு நடக்கும்போது உங்களால் நேராக நிற்க முடியாது. ஏன் தெரியுமா? இப்படி நேராக செங்குத்து அப்படி முட்டி போட்டுலாம் நிற்கலாம், இப்படி முட்டி போட்டு இப்படி நிற்கலாம், மூவ் பண்ண முடியாது. நீங்கள் இப்படி பின்னாடி சாஞ்சிக்கிட்டு தான் மூவ் பண்ணுவீங்க. ஏன்னா இந்த முட்டி இருக்கு இல்லையா, அந்த சதை இங்கே இருக்கும் பாருங்க அடியில், அப்படி தான் நடக்க முடியும். காலில் நீ பேடு போட்டால் மட்டும்தான், நீ கேப் போட்டால் மட்டும்தான் நேராக இருந்து உங்களால் நடக்க முடியும். ஏன்னா நேராக நீங்கள் அடுத்து கால் எடுத்து வைக்கும் போது அது குத்தும். கீழே இருக்க தரையில் இருக்கிறது எதுவும் குத்தாது, உங்கள் முட்டிக்குள்ளே இருக்கிற எலும்பு சதைகள் அதுவே உங்களுக்கு குத்தும். அது மட்டமாக இருக்கிறது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும்.